السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் மஹ்ரிப் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 2 திக்ர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 2 திக்ருகளையும் ஓதுவோம். மிகவும் சிறந்த 2 திக்ருகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 2 திக்ருகளையும் ஓதுவோம். அதில் ஒன்று அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம். யார் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் 1000 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 1000 தடவைகள் ஓதுவோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நமக்கு பலவிதமான சிறப்புகள் கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த மனநிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். இந்த 2 திக்ருகளையும் நாம் அதிகமாக ஓதுவோம். குறைந்தது 2 திக்ருகளையும் 100 தடவையாவது ஒவ்வொரு நாளும் நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு நம்மை வாழ வைப்பான்.